உண்மையின் வெளிப்பாடு. இந்த குழுமம் ஆரம்ப காலத்துல ஆரம்பமாகின அந்த காலகட்டத்துல நானும் இருந்த ஒருவர் தான். இது ஆரம்பிக்கும் பொழுது நானும் நினைச்சேன் எல்லா குழுமங்கள் மாதிரி, இதுவும் ஒரு சாதாரணமான ஒரு வாட்ஸ்அப் குழுமம் தான் என்ற எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனால் இதுல சம்பந்தப்பட்ட இதுல சேர்ந்து இருந்தவங்க பழைய மாணவர்களாகிய கலீல் ஹாஜியார், அனஸ் ஹாபிஸ் அவங்க மற்றும் முன்னான பழைய மாணவர்களும் இருந்தாங்க. அப்படி இருந்து இந்த உண்மையின் வெளிப்பாடு காலப்போக்குல இதுல வெளிப்படுத்தின ஆழமான தௌஹீதுடைய விளக்கங்கள் பொறவு பொறவு உள்ள மற்ற வாட்ஸ்அப் குழுமங்களில் உள்ள பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள் மற்றும் உண்டான சில நபர்கள் இதில் வரக்கூடிய கருத்துக்கள் விமர்சனம் செய்யவும், சிலர்களை எதிர்க்கவும், சிலர்கள் ஆதரிக்கவும் செய்தார்கள். கடுமையாக எதிர்த்தவர்கள் சிலர்கள் பிற்காலத்தில் இதில் வெளிப்படுத்தின உண்மையை அவர்களும் பேசி இது அவர்களும் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட நிலையில் இருந்ததாக அவர்களோட ஆடியோகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றன. அதே நேரத்தில் இதை எதிர்த்தவர் இன்னும் சிலர்கள் அதே நிலையிலே மரணம் அடைந்ததும் நாங்கள் கண்டோம். இப்போ இந்த உண்மை வெளிப்பாட்டில் உள்ள விசேட தன்மை என்ன என்று சொன்னால், இதில் உண்மை வெளிப்படுத்த அதாவது கலிமாவுடைய உண்மை, தௌஹீதுடைய ஹக்கு உண்மை வெளிப்படுத்த உஸ்தாது அவங்களோட பாடல்களில் அவங்க சொன்னவாறு, அதாவது நான் இந்த பாடல்கள் என்னுடைய மாணவர்களுக்கு தான் ஏசி பேசி தந்திருக்கிறேன் என்றது. அப்போ இந்த பாடல்களில் அவங்க ஏசி பேசி தந்தத்தில் இந்த உண்மை வெளிப்படுத்த அந்த செய்தான்களும் வெளியாக தொடங்கிட்டு, உஸ்தாது செய்தான் என்ற பாடல்ல ஏசினாங்களே, அந்த செய்தான்கள் வெளியே வர தொடங்கிட்டாங்க. மாடுகளும் வெளியே வர தொடங்கிட்டு, எரும மாடுகளும் வெளிவர தொடங்கிட்டு, நாய்களும் வெளி வர தொடங்கிட்டு, பண்டிகளும் வெளியே வர தொடங்கிட்டு, இப்படி எல்லா மிருகங்களும் உஸ்தாது சொன்ன அந்த காட்டி தந்த பாடல்களில் வெளிப்படுத்தின அந்த எல்லா மிருகங்களும் வெளிவர தொடங்கிட்டு, அந்த மிருகங்கள் உஸ்தாது சொன்ன அந்த மிருகங்கள் இவர்கள் தான் என்று அந்த உண்மையை உணர்ந்தவர்களுக்கு நிதர்சனமாக கண்கூடாக காணக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைச்சிட்டு. அது மட்டுமல்ல, உண்மையை உணர்ந்தவர்கள் உலகக்கே ஒளி அல்லவா என்று உஸ்தாது சொன்னாங்களே, அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகுக்கு எப்படி ஒளியாக இருக்கிறாங்க என்றதும் வெளியாக தொடங்கிட்டு. ஆகவே இந்த 5 வருடங்கள்ல ஒரு மாபெரும் ஒரு புரட்சியே இந்த உண்மையின் வெளிப்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் கண்கூடாக கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உலகுக்கு இந்த உண்மையின் வெளிப்படுத்தினதால உலகத்தில் எங்கெங்கெல்லாம் நல்ல உள்ளங்கள் கொண்டு இந்த உண்மையை தேடுறவர்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவும், இந்த உண்மையின் பக்கம் வந்து சேரவும் இது வலுவகுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையினால இது நம் நாட்டுக்குள்ள மாத்திரமில்லை, முழு உலகத்துக்கும் இந்த உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றதை சொல்லி வைக்கத்தான் வேணும். இந்த 5 வருடங்குள்ளால ஆரம்பத்தில் 10-20 பேரால் தொடங்கின இந்த வாட்ஸ்அப் குழுமம் இன்றைக்கு உலகளாவியாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டே போகுது. ஏன் இது இப்படி வளர்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உண்மையாகவே வெளிப்படுத்தி கொண்டு போகுது. இந்த ஜமானில் தேவையான மனித உள்ளங்களுக்கு அவசியமான சாந்தி, நிலை, நிம்மதி இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில், அதாவது இந்த உண்மையின் வெளிப்பாட்டில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. இனி வரும் காலங்களும் இது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும்.
இது நிச்சயமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வின் நல்ல உதவி கிடைத்து கொண்டே இருக்கும், கிடைத்து கொண்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.